guys, welcome back to channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நீங்க ப்ரீவியூல பார்த்த போல தான் ரொம்பவே சூப்பரான மிரர் ஸ்ட்ரெச் ப்ளஸ் சர்க்கிள் வைப் ட்ரான்சிஷன் தான் நம்ம வந்து அலைட் மோஷன் ஆப் யூஸ் பண்ணி மேக் பண்ண போறோம். சோ இந்த ட்ரான்சிஷன் பாத்தீங்கன்னா நான் வந்து லாஸ்ட்டா யூஸ் பண்ணி எடிட் பண்ணி இந்த கொலாப் வீடியோல கூட நான் வந்து இந்த ட்ரான்சிஷன் வந்து யூஸ் பண்ணினேன். சோ அந்த வீடியோலயே பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மிரர் ஸ்ட்ரெச்சுக்கு எங்களுக்கு டுட்டோரியல் போடுங்க அப்படி நிறைய பேர் சொல்லிருந்தீங்க. சோ அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாவே மேக் பண்ண போறோம். நீங்க நினைச்சது கூட பாத்துக்க முடியாது இவ்வளவு சிம்பிளா இருக்குமா அப்படிட்டு ரொம்பவே சிம்பிளாவே மேக் பண்ண போறோம். சோ அதெல்லாம் எப்படி மேக் பண்றது எல்லாமே இந்த வீடியோல சொல்லி தரேன். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ கைஸ் இந்த ட்ரான்சிஷன் மேக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 இமேஜ் இல்லைனா 2 ஃபுட்டேஜ் வந்து வேணும். இதே போல் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஒன்று பேஸாக வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்னொரு கிளிப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெச் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா அந்த பேஸ் கிளிப்பை வந்து தொட்டுட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போங்க. அதில் ஸ்கேல் ஆப்ஷன் வாங்க. அந்த ஸ்கேல் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா 2 வேல்யூஸ்க்கு பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டரில் ஒரு பின் ஐக்கான் மாதிரி இருக்கும். ஸோ அந்த பின் ஐக்கானை பார்த்தீங்கன்னா இதே போல் வந்து டிசேபிள் பண்ணி விட்ருங்க. ஸோ இப்படி பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சைடில் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிடும். அதாவது அந்த வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 2ஆக பிரிஞ்சிடும். ஸோ மேலே இருக்க வேல்யூஸ் வச்சு நம்ம வந்து ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ 2 கீ ஃப்ரேம் வந்து இதே போல் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணி என்ன பண்ணிங்கன்னா செகண்ட் கீ ஃப்ரேமோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இதே போல் நல்லா வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெச் வேணுமோ அதுக்கேற்றாப்புல பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, இதுலேயும் பார்த்தீங்கன்னா இதே போல் வந்து ஒரு ஸ்மூத்தான ஒரு கிராஃப் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கிராஃப் வந்து காப்பி பண்ணிக்கோங்க, நமக்கு வந்து பின்னாடி யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து இதே போல் வந்து டைரெக்ஷன் மாற்றி விட்ருங்க. ஓகேங்களா, ஓகே ஃபைன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெர்ஃபெக்டாக வந்து ஒரு ஸ்ட்ரெச் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஓகேங்களா, இந்த ஸ்ட்ரெச் ரெடி பண்ணியாச்சு. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிள் வைப் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதே போல் ரெக்டாங்கிள் ஆட் பண்ணிட்டு அந்த ரெக்டாங்கில் பார்த்தீங்கன்னா ஃபில் ஸ்கின் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க, காப்பி பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இதை வந்து காப்பி பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணிட்டு அகைன் ஆட் எஃபெக்ட் போங்க. தென் பார்த்தீங்கன்னா மேட்டே மாஸ்க் கீ அந்த கேட்டகரியில் போனீங்கன்னா வைப் இருக்கும். ஸோ அந்த வைப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஓகே வைப் ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா வைப்போட வேல்யூ அதாவது ஸ்டார்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0ல் இருக்கும். அதை வந்து 50% வந்து வச்சுக்கோங்க. ஓகே ஓகே ஃபைன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து ஒரு 50% வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ணிங்கன்னா அகைன் ஆட் எஃபெக்ட் போங்க. தென் பார்த்தீங்கன்னா டிஸ்டார்ஷன் அண்ட் வார்ப் கேட்டகரிக்குள்ளே போங்க. ஸோ அதில் போனீங்கன்னா மிரர்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், ஜஸ்ட் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ மிரர் ஆட் பண்ணி நீங்கள் வந்து எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ பார்க்குறதுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, இந்நேரம் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு அந்த கிளிப்பை வந்து தொட்டுட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போங்க. அதில் பார்த்தீங்கன்னா மூவ் ஆப்ஷன் இருக்கும். அந்த மூவ் ஆப்ஷனில் ஒரு 2 கீ ஃப்ரேம் இதே போல் செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் எதுவுமே வேல்யூ வந்து சேஞ்ச் எதுவும் பண்ணாதீங்க. ஸோ செகண்ட் கீ ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இதே போல் ரைட் சைடுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கீ ஃப்ரேமை கொஞ்சம் ட்ராக் பண்ணி வைங்க. ஓகேங்களா, ஸோ இப்படி ட்ராக் பண்ணி வச்சுட்டு இதுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஒரு மிரர் ஸ்ட்ரெச் வந்து உங்களுக்கு சூப்பராக கிடச்சிருக்குது. நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த போல பார்த்தீங்கன்னா சூப்பராக கிடச்சிருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான், உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வந்து அந்த மிரர் ஸ்ட்ரெச் ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஓகே ஃபைன். இப்போ வந்துட்டு அந்த சர்க்கிள் எஃபெக்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். சர்க்கிள் ட்ரான்சிஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ ப்ளஸ் செகண்ட் வந்து அகைன் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு ஒரு சர்க்கிள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சர்க்கிள் ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிளோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸ்கேல் ஆப்ஷன் போயிட்டு இதே போல் 0 ஆக்கிடுங்க. 0 வந்து இருக்கணும் ஸ்கேல் ஆப்ஷனில். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா 2 கீ ஃப்ரேம் வந்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இதே போல் 2 கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. ஸோ செகண்ட் கீ ஃப்ரேமோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஓரளவுக்கு ஃபுல்லாக வேணாம், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஓகேங்களா, நமக்கு வந்து அந்த கேரக்டருக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிள் ட்ரான்சிஷன் வந்து நமக்கு வரணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதுக்குமே வந்து அந்த கிராஃப் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு அந்த சர்க்கிளோட கலரை பார்த்தீங்கன்னா ஒயிட் ஆக்கிடுங்க. ஓகே, ஸோ ஃபைன். இப்போ வந்து ஒயிட் கலரில் ஆக்கியாச்சு, எல்லாமே பர்ஃபெக்ட்டு. இப்போ அகைன் எஃபெக்ட் போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க, கலர் அண்ட் லைட் போங்க. அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஷர் அண்ட் காமா இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு எக்ஸ்போஷரில் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம், எண்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம். ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.00 அந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஷர் வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு அது நல்லாவே இருக்கும். ஓகே, இதுக்குமே பார்த்தீங்கன்னா கிராஃப் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இதே போல் அந்த கிராஃப் வந்து செட் பண்ணிக்கோங்க. கிராஃப் செட் பண்ணிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி போங்க. அதில் போனீங்கன்னா கான்ட்ராஸ்ட் இருக்கும். அந்த கான்ட்ராஸ்ட்டில் ஓவர்லே இருக்கும். ஸோ அந்த ஓவர்லே பார்த்தீங்கன்னா இதே போல் கொடுத்துக்கோங்க. தட்ஸ் இட். ஜஸ்ட் நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும் ரொம்பவே சூப்பரான ஒரு மிரர் ஸ்ட்ரெச் ப்ளஸ்
சர்க்கிள் ட்ரான்ஷன் வந்து கிடச்சிருக்கும். ரொம்பவே சூப்பராகவே கிடச்சிருக்கும். ஓகேங்களா, நீங்கள் வந்துட்டு ரொம்பவே இந்த ட்ரான்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு ட்ரான்ஷன் சொல்லலாம். நீங்கள் வந்து ஒரு பேடாஸ் எடிட்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த ட்ரான்ஷன் கூட பார்த்திங்கன்னா பிளெண்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஒரு ஜூம் இன் இல்லைனா பார்த்திங்கன்னா ஒரு பேடாஸ் ஷேக்கு இல்லைனா வந்துட்டு ஒரு ஆப்போசிட் ஸ்லைடு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான நீங்கள் ட்ரான்ஷன்லாம் இந்த ட்ரான்ஷன் கூட கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து இனிமேல் உங்கள் வீடியோ ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். ஓகேங்களா, ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கு பிடிச்சிருக்கும். நம்பர் அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க இது செட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போகிற வீடியோஸில் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும். இது போல் சூப்பரான வீடியோஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெய்லி அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ எதுவுமே மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோ உங்களை எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அதுவரை டாடா பாய், see you.